மறுபடியும் நான் உங்கள் கேஆர் பிரீத்தி கணேஷ். இப்போ நம்ம பார்க்க போகிறது மஷ்ரூம் பிரியாணி. மஷ்ரூம் பிரியாணிக்கு என்னென்ன தேவைங்கிறத நம்ம பார்த்துருவோம். மஷ்ரூம் வேணும். மஷ்ரூம் வந்து ஒரு பாக்ஸ், நம்மளோட யூனிக் வெஜ் மசாலா, சைவ விருந்து மசாலா, டொமேட்டோ மீடியம் ஒரு 3, தாளிக்கிறதுக்கு இந்த ஐட்டம், நெய் கொஞ்சம் வேணும். அதுக்கப்புறம் ஆனியன் வந்து ஒரு 5 ஆனியன் மீடியம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் கூட சேர்த்து எண்ணெய் கொஞ்சம், நல்லெண்ணெய் கொஞ்சம் வேணும். ஸோ இது எல்லாத்தையும் இப்போ யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம இது பண்ணிடலாம். நல்லெண்ணெய் வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். நெய் அதே மாதிரி நெய் 1 2 போதும், 2 டீஸ்பூனு. இப்போ வந்து தாளிக்கிற ஐட்டம் போட்டுருவோம். தாளிக்கிற ஐட்டம் ஃபுல்லாக அப்படியே போட்டாச்சு. இப்போ வெங்காயம் அதில் போட்டுடலாம். நம்ம வறுத்து வைக்கிற வெங்காயத்தை ஃபுல்லாக போட்டு இப்போ நம்ம வந்து இதை வந்து ஒரு 3 விசில் ஹையில் விட போகிறோம். இப்போ நம்ம குக்கரை மூடி 3 விசில் ஹையில் விட்டுடலாம். விசில் இறக்கிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு காமிக்கிறேன். இதில் வந்து செகண்ட் விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு விசில் வந்தோடனையும் உங்களுக்கு இறக்கி காமிக்கிறேன். தேர்ட் விசில் வந்துருச்சு. விசில் எடுத்து நம்ம காமிப்போம் எப்படி வெங்காயம் வதங்கியிருக்குன்னு. இது ஏன் சைவ விருந்து மசாலான்னா பாருங்கள், ஒரே நேரம் எத்தனை டிஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு, ஆனால் ஒரே ஒரு மசாலா வச்சு தான் கிட்டத்தட்ட எல்லா டிஷ்ஷும் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். எவ்வளோ சூப்பராக அந்த வெங்காயம் வெந்திருக்கு பாருங்கள். இப்போ நம்ம தக்காளியை போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இன்னும் ஒரு 3 விசில்ஸ் வச்சுருவோம். தக்காளியை போட்டாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் போட போகிறோம். 1 2. இப்போ இதை வந்து இன்னும் ஒரு 3 விசில்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் மஷ்ரூமே ரைஸையும் ஒன்றா போட்டு வச்சிடலாம். ரொம்ப ஈஸியான வேலை மஷ்ரூம் பிரியாணி. ஒரு விசில் வந்துருச்சு. இன்னும் ஒரு 2 விசில் வரவிட்டு இதை இறக்கி காமிக்கிறேன். 3 விசில் வந்துருச்சு. இப்போ இறக்கி பார்த்துடலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. பாருங்க, நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம வந்து ஒரு கிண்டி விட்டுட்டு எதுவும் இதாகலை, சூப்பராக வதங்கிருச்சு. இப்போ நம்ம மஷ்ரூம் போட போகிறோம். ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் கட் பண்ணி வச்சுருந்தது. இது எவ்வளோ ரைஸுக்கு நம்ம இந்த ஒரு பாக்ஸ் மஷ்ரூம் போடுறோம்னா, இதே மாதிரி இந்த ரைஸ் குக்கர் கப்புக்கு 3.5 கப்ஸ் ரைஸுக்கு நம்ம இப்போ மஷ்ரூம்ஸ் வந்து ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வெஜ் மசாலா, நம்மளோட யூனிக் வெஜ் மசாலா வந்து நம்ம வந்து 3.5 ஸ்பூன் போட போகிறோம். 1 2 3 இன்னொரு 1/2 ஸ்பூன். ஓகே. இப்போ இந்த கப்புக்கு தான் நான் போடுற எல்லா மெஷர்மெண்ட்டுமே. இந்த ரைஸ் குக்கர் கப்புக்கு நான் வந்து 3.5 கப்பு எடுத்திருக்கேன். சீரக சம்பா அரிசி அந்த 3.5 கப்புக்கு மஷ்ரூம் ஒரு பாக்ஸு, அதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு வெங்காயம்லாம் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன். நம்ம யூனிக் வெஜ் மசாலா 3 ஸ்பூன். இப்போ அவ்வளோதான். நீங்கள் இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா, அடுத்து தேங்காய் பால், இந்த இதுக்கு தேவையான 3 சொம்பு தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். 1 2 3. இப்போ மீதி 3 சொம்பு, மீதி 4 சொம்பு, 3.5 கப்பு நம்மளோட மஷ்ரூம் பிரியாணி ரைஸுக்கு 7 கப்பு தண்ணி விடணும். அதே கப்பில் 7 கப். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 3 கப்புக்கு நம்ம தேங்காய் பால் விட்டுட்டோம். இப்போ அடுத்து 4 கப்புக்கு நம்ம வந்து தண்ணி விட போகிறோம். 1 2 3 4 ஊற்றியாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு
உப்பு போட போகிறோம். தேவையான அளவுக்கு உப்பு கொஞ்சம் கூடவே போடுங்க, ஏன்னா ரைஸுக்கும் சேர்த்து போடுறதுனால. ஒரு கொதி இப்படி திறந்ததுலே வரட்டும். அதுக்கப்புறம் ரைஸையும் சேர்த்து மஷ்ரூமையும் சேர்த்தே வேக வச்சிடலாம். இதுக்கு மஷ்ரூமுக்கு நான் சொல்கிற அந்த அளவு தண்ணி வச்சிங்கன்னா எக்ஸாக்டாக கரெக்டாக வரும். மட்டனுக்கு ஆல்ரெடி நான் என்னோடய வீடியோவில் காமிச்சிருப்பேன், கொஞ்சம் குறையா வைக்கணும். ஸோ இந்த இதில் நம்ம பார்த்துடலாம் எப்படி சூப்பராக வருதுன்னு. ஃபஸ்ட்டு இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்படி ஒரு பிரியாணி வாசம் வருது. எதுவுமே நம்ம எக்ஸ்ட்ரா இதில் சேர்க்கலை. ஒருவேளை உங்களுக்கு இந்த இவ்வளோ மசால் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ரைஸ் போடுறதுக்கு முன்னாடி இதே ஸ்பூனில் இன்னும் ஒரு ஸ்பூன் போடுங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் போடுங்க, உரைக்காது, ஃப்ளேவரபுளாக தான் இருக்கும். நான் 3.5 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு ஒருவேளை இந்த 3.5 ஸ்பூன் பத்தலைன்னு நினச்சா இன்னும் ஒரு ஸ்பூன் நீங்கள் போடலாம். இப்போ நம்ம ரைஸை போட போகிறோம். வந்து நம்ம சீரக சம்பா அரிசி எடுத்து கொஞ்சம் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், சீரக சம்பா அரிசி, பிரியாணி அரிசி. இப்போ இதை உள்ளே போட போகிறோம். நம்ம ரைஸ் குக்கர் கப்பு நான் உங்களுக்கு ஒரு கப் காமிச்சேன் இல்லையா, அந்த கப்புக்கு நான் 3 எடுத்திருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த கப்புக்குனாலும் எடுத்துக்கோங்க. அதே கப்புக்கு தண்ணி அளவு வைங்க, அவ்வளோதான். எந்த கப்புக்குனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த கப் காமிங்க. நான் எடுத்தது இந்த கப்புக்கு. நீங்கள் உங்களுக்கு என்ன கப்பு வேணாலும் எடுத்து அந்த கப்புக்கு அளவு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு கொதி வந்தோடனையும் ஹையில் வச்சு 2 விசில்ஸ் விட்டுட்டு திறந்துட்டோம்னா அவ்வளோதான். உங்களுக்கு சூப்பரான எம்மியான பிரியாணி ரெடி ஆயிரும். அதுவும் இந்த மஷ்ரூம் பிரியாணி பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். நான் உங்களுக்கு இதை மூடி திறந்து அப்புறம் காமிக்கிறேன். ஒரு கொதி வந்தோடனே மூடியாச்சு. இப்போ இதிலிருந்து 2 விசில். ஃபஸ்ட்டு விசில் வந்துருச்சு மஷ்ரூம் பிரியாணிக்கு. இப்போ அடுத்து நம்மளுக்கு இன்னும் ஒரு விசில் வந்தோடனே நம்ம அமர்த்தி உடனே திறந்து பார்த்துடலாம். மஷ்ரூம் பிரியாணிக்கும் 2வது விசில் வந்துருச்சு. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை ஆஃப் பண்ணியாச்சு. ஒரு 3 மினிட்ஸ் ரெஸ்டிங் பீரியட் கொடுத்துருவோம். நம்ம யுனிக் வெஜ் மசாலா வச்சு ஒரே நேரத்தில் விருந்தே படைக்கலாம். அதனால தான் நாங்கள் அதுக்கு சைவ விருந்து மசாலான்னு பேர் வச்சுருக்கோம். எத்தனை டிஷ் இருந்தாலும் நம்மளுக்கு தேவை நம்ம வெஜ் மசாலா மட்டும்தான். ஈஸியாக நம்ம பண்ணி முடிச்சிடலாம். இப்போ நம்ம மஷ்ரூம் பிரியாணியை ஒரு 3 மினிட்ஸ் ஸ்டாண்ட் பை டைம் முடிஞ்சிருச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம் மஷ்ரூம் பிரியாணியை. விசில் நல்லா வெளியேறிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கும் நானும் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம் எவ்வளோ சூப்பராக பிரியாணி வந்திருக்குங்கிறத பாருங்கள். இப்போ கிண்டி விடோட்டு அது உங்களுக்கு அந்த ஃப்ளேவர் தெரியும். பாருங்கள் எப்படி அந்த அடியில் உதிரி உதிரியாக நம்ம சொல்லுவோம்ல அந்த டெக்ஸ்சரில் இருக்குது. பிரியாணி செம்ம டேஸ்ட்டாக வரும். நீங்கள் நார்மலாக வைக்கிற பிரியாணியோட இந்த வெஜ் மசாலாவில் வச்சு வைக்கிறதுல அவ்வளோ பிளெண்ட் ஆகி சூப்பராக வரும். நம்ம வேறு எதுவுமே ஆட் பண்ணலை, வெறும் இந்த மசாலா ஆட் பண்ணி எவ்வளோ பிளெண்டாகி மசால் பிளெண்டாகி சூப்பராக வந்திருக்குன்றதை பாருங்கள். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க சொல்லுவோம். டேஸ்ட் பண்ணுங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்குல்ல, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே மசாலா இத்தனை குழம்பு இத்தனை இதுக்கு வச்சிட்ருக்கோம். ஸோ எல்லாம் ஒரே டேஸ்ட் மாதிரி இருக்குமா? கிடையவே கிடையாது. அதுக்கு போடத்தில் அது பிளெண்ட் ஆகி அவ்வளோ சூப்பராக வரும், அவ்வளோ டேஸ்ட்டாக வரும். மசாலா எப்படி பிளெண்ட் ஆகி சூப்பராக இருக்குங்கிற பாருங்க. நீங்களும் இந்த மஷ்ரூம் பிரியாணி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எம்மியான மஷ்ரூம் பிரியாணி ரெடி.